ஹோட்டல் உறவுகள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட இடம். பொது நூலகம் ஏரியா உடஞ்சி வயிறுக்கு நாட்டிலும் உணவகம் ஃபேமஸான உணவகம் வந்துட்ட பாருங்க. நாச்சினார் கோயில் அடியில் நிற்கிறோம். இதுதான் அந்த நாச்சினார் கோயில் பாருங்க. இதால் போனால் அப்படியே எம்பஸுக்கு போகலாம். நாச்சினார் கோயில் அப்படியே வேணும். கடைகள் இருக்குது வேணும், நிறைய கடைகள் இருக்குது. கடைகளை பாருங்க. கேகே தோட்டாவில் போவாங்க. கொக்கு இருக்காரு, கொக்கில் போகலாம். கேகேஎஸ் நாச்சினார் ஒரு இதில் வந்து இந்த பெட்ஸ் இருக்கிற கடை எல்லாமே இருக்குது. இங்கே இதில் அந்த ஜால் சூப்பர் சேல்ஸ்ன்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்கிற இன்னொரு பெரிய மகாவித்தியாலயம் வந்து இருக்குது. ஃபோட்டோ இதுகள் அடிக்கிற பொட்டி கடையும் இருக்குது பாருங்க. இதில் ஒரு டிசைனில் ஒரு வீடு இருக்குது. இதில் ஒரு மரக்கால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிற இது பூஞ்சல் இதில் வேற நியூ செல்வான்னு சாப்பாட்டு கடை, கொஞ்சம் ஃபேமஸான சாப்பாட்டு கடை. இதில் சரியான க்ரௌட் எல்லாமே. இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. இதில் வந்து செல்வ மகால்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்குது, திருமண மண்டபம். இந்த சரி அப்படியே நான் போவோம் பார்க்க முடியும். இதில் வந்து ஸ்டார் ஃபுட் சிட்டின்னு சொல்லி இருக்குறாங்க. ஃபுட் ஸ்டோர் ஒன்று, பெரிய ஸ்டோர் ஒன்று. எல்லா பொருட்களும் இதில் எடுக்கக்கூடிய இந்த கட்டணம். இருந்தாலும் ஒரு டிசைன் டூர் ஒன்று கட்டியிருக்கேன். இதில் தான் ஒரு பேக்கரி என்ற ப்ளஸ் ஜிஎஸ்டி பேக்கரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சென்டர் பழக்கடை இருக்குது. இதில் பெரிய கட்டிடம் ஒன்று இருக்காங்க. இப்போதான் வந்து இப்போ கிட்டடி தான் இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டது. அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய பாடசாலை கொக்குவில் ரெண்டு பிரைமரி ஸ்கூல். இது நிறைய பேர் ஸ்கூல் விட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கணும். பிரைமரி ஸ்கூல் இது வந்து கொக்குவில் இந்த ஆரம்ப பாடசாலை தான். சின்ன நேசரியல் அதுகளுக்கு அந்த நேசரி பிள்ளைகளுக்கான பாடசாலை. மூன்று விதமான பாடசாலை. இது வந்து டிபிஜே ஃபேமிலி இந்த ரோட்டால போனால் அந்த ஒரு சந்தி கொண்டு வாரதில்லை. பிதம்படி சந்தி என்று அதுக்கு ரோட் கரையோட தான் இருக்குது. நல்ல வியூவாக இருக்கும். அந்த ஈவினிங் டைமோட இந்த பார்க்கக்குள்ள இதில் மாடி கட்டுறாங்கல்லாம் நிறைந்த நம்ம இது இருக்குது பாருங்க. கருவடி உடம்பு வந்து போட்டிருக்குது. கொக்குவில் இருக்கிற கலாரம் இருந்தால் அதுதான் பாருங்க. அம்மா ரோட்டில் படுத்துருக்கேன். வீடு இல்லை போல இருக்க வெயிலும் நான் அதில் படுத்துருக்கேன்.
இதுதான் அந்த பிரம்படி உபோலும் என்று இருக்கு பாருங்க. இதுதான் இது ஒரு கோயில். இதுதான் பிரம்படி ஒழுங்க. இதுல நிப்பாங்க. இதுல பாருங்க. இது என்னண்டு என்ன இதாண்டா உங்களுக்கு உணவு தான் இந்த பிரம்படி ஒழுங்குன்னு சொல்கிறேன். இது வந்து யுத்த காலத்தில் வந்து இந்தியன் ஆர்மியால் வந்து எங்களோட உறவுகள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட இடம்தான். அது கூட இந்த கொக்குவில்ல தான் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ நினைவு தூவி மாதிரி கூட வச்சிருந்தவை கிட்டடியில். இதில் அந்த அவையின் பேர்கள் எல்லாம் போட்டிருக்குது. இதுதான் அந்த சந்தி. அதுவும் வந்து சும்மா இல்லை, எப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த கனரா வாகனமான செயின் கிளப் மூலம் நெரிச்சு ஆக்களை நெரிச்சு ஒரு இனப்படுவலை அந்த ஒரு அதை என்ன சொல்ற ஒரு இரக்கத்தன்மையே இல்லாமல் செய்தது தான் இந்த இனப்படுகொலையாக சொல்லுதுன்னா. அது வந்து அவையோட உறவினர்கள் கூட வந்து உதவாக்கில் தான் அள்ளி கொண்டு போனவையாம், கொண்டு போய் எரிச்சதாம். இதுதான் அந்த சந்தி. அப்படி அங்கே இப்படி பயங்கரமான சம்பவங்கள் கூட நடந்தது. தமிழர்களுக்கு நடந்த அநியாயங்கள் வந்து நிறைய இருக்கு. இது கொண்டு தான் இது வேற. இதில் அந்த வசந்தி ஃபார்மசி வந்து இருக்குது. இங்கே அந்த ரெட் ஜிஞ்சர் அண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது இதில் பாருங்க. எப்படி நாங்கள் நேராக போனால் இதில் அந்த ரயில்வே ட்ராக் பேர் ரயில்வே ட்ராக் பேர் அதே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடவை இதில் வந்து ஸ்ட்ரீட் பிரேக் எல்லாம் இருக்குது. இதுதான் இந்த ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதில் இருக்குது. அதை எங்களுக்கு காட்டு ரயில்வே ஸ்டேஷன் இது ஒரு சாப்பாடு கட்டணும். ஆரியவாதன் வந்து இதில் ஒரு திருமண மண்டபம், கயன் திருமண மண்டபம் இந்த கோவில் பொது நூலகம். பொது நூலகம் இது ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவும் இருக்குதுங்க. அப்படி எங்கால விரிவாக்கல் சேவை நிலையம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த பக்கம் ஸ்டேஷன் இப்போ திருப்பி அப்படி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வேற போகிறோம். கோவில் மெயின் ரோட்டால் கேகேஎஸ் ரோட் இதில் போவோம். இதுலேயும் வந்து பாருங்க, இதுவும் ஒரு இந்த ஜங்ஷன் வந்து சரியான ஒரு க்ரௌடான ஜங்ஷன். போகிறதில் கொஞ்சம் கிடைக்கலாம். வாகனங்கள் ஒரு ஏரியா வந்தாங்க. வாகனங்களை பார்த்து தான் போகணும். சில பேர் நிறைய நடக்கும். இந்த ரோட்டால் அப்படியே போவோம். பின்னாலே பாருங்க, இதில் அந்த சலூன் பாட்டாக்களை ஒழுங்கு படுவார் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ள போனால் கோயில் இந்த கேட்டோரி இருக்கு.
பாருங்க கொக்குவில் இந்து கல்லூரி. இதுதான் புதுக்கோவில் வந்து சொல்கிற கொக்குவில் புதுக்கோவில். இது வந்து கொக்குவில் இந்து கல்லூரி. கொக்குவில் இந்து கல்லூரி. நாங்கள் நேராக கொக்குவில் இந்தியாவிலேயுமே இது சரவணபவன் சைவ உணவகம். பக்கத்தில் தான் பிஓசி பேங்க் இருக்குது. இது இந்த வாசல் கிரவுண்ட், இது நீரான கிரவுண்டு. இது வந்து முன்பள்ளி. இதில் ஒரு பானிபூரி கடைன்றது கொக்குவில்லாம இருக்குது. பானிபூரி கடை உடஞ்சி போயிருக்கு. ஆட்களுக்கு கிராமதிக்கல கூட இருக்கு. வேண்ட கொள்ளையில் இங்கால இந்த சுவலயம் அந்த அடிசர் உணவகம் ஃபேமஸான உணவகம். மார்க்கெட் மார்க்கெட் பழக்கடை. இது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுல்ல. இங்கால அந்த இதான் வந்து கொக்குவில் சந்தி. இங்கால திருமண அழைப்புகளுக்கான இது வந்து உடுப்பு கடைகள் இருக்குது. சாப்பாடு கடை. பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு. கொக்கு இதில் எழுதியிருக்காங்க. நம்ம ஏரியா கொக்குவில் எழுதியிருக்காங்க. இதில் திருச்சாவே இருக்கேன். இதில் வழிபாட்டு நேரம் போட்டு இதால் ஸ்கூல் ஒன்று இருக்குது. கொக்குவில் ஸ்தான பாடசாலை சுசிதாக்க பாடசாலை. மேல கடைகள் கொக்குவில் கடைகள். பாக்ஸ் அண்டு பாக்ஸ் ஹோட்டல். இது வீடு மண்ணுகளால் ஆட்டோன்றது. இது வந்து சைனாக்காரன் இதா. இதுதான் கொண்டு இந்த சைனாக்காரன் செட் வந்து மாதிரி கிட்ட கிட்ட இருக்கு. என்ன ரெண்டு பெட்ரோல் செட் இருக்கு. பக்கத்துல இங்கயா பெட்ரோல் விலை கூட. பெட்ரோல் வந்து 299. ஸ்கூல் கஃபே